கேரளாவுல இருக்க இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் எப்ப நீங்க வந்தாலுமே முழங்கால் தண்ணீர்ல நடந்து போய் தான் கடவுளை தரிசிக்க முடியும். ஏன்னா வருஷம் 365 நாளுமே இந்த கோயில் எப்பவுமே ஏன் கருவறையுமே கூட தண்ணீருக்குள்ளேயே தான் மூழ்கி இருக்கும். நம்ம தமிழ்நாடு கோயில்கள்ல அர்த்தநாரீஸ்வரரை சிலை ரூபத்துல தரிசனம் செஞ்சிருப்போம். ஆனா இந்த கோயில்ல லிங்க வடிவத்துல ஒரு புறம் சிவனும் இன்னொரு பக்கம் பார்வதி இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் லிங்கமா சிவபெருமான் அருள் தராரு. அதோட இந்த கோயில் எங்க இருக்குன்னா கேரளாவுல பாலக்காட்டுல அரக்குப்பரவன்ற ஒரு அடர்ந்த காடு நிறைஞ்ச மலை கிராமத்துல. நமக்கெல்லாம் தெரியும் தண்ணீர் எப்பவுமே பிரபஞ்சத்தோட நேர்மறையான அலைகளை கடத்தும்னு. அதனாலதான் நம்ம இந்த சம்பிரதாயத்துல கோயில்கள்ல தீர்த்தமா தண்ணீரை பிரசாதமா கொடுக்கறாங்க. அப்படி இந்த கோயில்ல சுற்று பிரகாரம் ஏன் கருவறையிலேயே கூட தண்ணீர் நிரம்பி இருக்கிறதால நம்ம வேண்டுதல்கள் தண்ணீர் மூலமா அப்படியே அந்த சிவனை சென்றடையும். எப்பவுமே கேரளானாவே நமக்கு குருவாயூர் சோட்டானிக்கரை கோயில்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா குருவாயூர் கோயில்ல இருக்க பாலக்காட்டுல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும். நாம இந்த கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா கோயிலுக்குள்ள ஜென்ஸுக்கு மேல் சட்டை போட அனுமதி கிடையாது, ஒன்லி வேஸ்ட் மட்டும்தான். அதே மாதிரி கேர்ள்ஸுக்குமே சேலை பாவாடை சட்டை மட்டும்தான். முக்கியமா இந்த கோயில்ல கேர்ள்ஸுக்கு லெகின்ஸ் அப்புறம் ஜீன்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பா நமக்கு அனுமதி கிடையாது. சிவபெருமான் இருந்தாலே அந்த இடத்துல சிவலிங்கத்தை நாகங்கள் பாதுகாக்கும். அப்படி இரவு நேரங்கள்ல நாகங்களே வந்து இந்த சிவனை பாதுகாப்புதான் நம்பப்படுது. இந்த கோயில்ல சிவபெருமான் தண்ணிக்குள்ள இருந்து அருள் தரதுனால ஜலமகாதேவர்னும், கோயில் பாத்தீங்கன்னா ஜலவாசம்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட சீக்ரெட்டே மகா சிவராத்திரி பண்டிகை தான். ஏன்னா வருஷம் முழுக்க தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருக்க இந்த கோயில் மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தண்ணீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டு சுயம்புவாக உருவான சிவலிங்கத்துக்கு 4 கால பூஜைகளும் பலவிதமான அபிஷேகங்களோட பூஜைகள் நடந்து அடுத்த நாள் 1008 கலச குடத்துல தண்ணீர் அபிஷேகம் செஞ்சு ரொம்பவே விசேஷமான முறையில மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. இந்த நேரத்துல இங்க நடக்கிற இந்த உமா மகேஸ்வரர் பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு திருமண தோஷங்கள் நீங்கி குழந்தை பாக்கியம், அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாக்கும்ன்றது ஐதீகம். சிவபெருமான கும்பிடுற எந்த ஒரு மனுஷனும் கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த அரக்கு பரம்ப ஜலசிவனான அர்த்தநாரீஸ்வரரை ஒரு நாள் தரிசிக்கணும். இங்குள்ள தண்ணீர்ல கால் வைக்கும் போது நம்மள அறியாமையே நம்ம ஓம் நம சிவாயான்னு சொல்லுவோம். புராணப்படி மகாபாரதத்துல பாண்டவர்கள் அழிக்க துரியோதனன் கட்டிய அரக்கு மாளிகையை எரிச்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் தலைமறைவா இந்த காட்டுக்குள்ள இருந்தப்போ அவங்க ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு வேண்டிக்கிட்டதால இந்த இடம் அரக்கு பரம்பான்னு. அதுக்கப்புறம் இங்குள்ள சிவபெருமான் ஆக்ரோஷ மூர்த்தியா இருந்து இவரை சாந்தப்படுத்தவே பார்வதி தேவி தண்ணீரா மாறி இவரை சூழ்ந்து கொண்டதாகவும் இன்னைக்கு வரைக்குமே வற்றாத கோயிலை சுற்றி ஊற்று தண்ணீர்கள் சுரந்து கொண்டே இருப்பதாகவும் புராண கதைகள் சொல்லுது. அப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் கிபி 1780ல படையெடுப்பால மக்கள் மண்ணால இந்த கோயிலை மூடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடர்ந்த காட்டு பகுதியா இருந்ததாகவும், அதுக்கப்புறம் பிற்காலத்துல கோயிலுக்கு பின்னாடி இருக்க மலை குத்தின்ற மலை மேல யோகி ஒருவர் தியானத்துல இருந்தப்போ சிவனும் பார்வதி இணைந்த அர்த்தநாரீஸ்வரரா இந்த இடத்துல காட்சி கொடுத்து கோயில் எழுப்பி வழிபட்டுட்டு வந்தாங்களாம். அப்படி 1983 காலகட்டத்துல தான் உள்ளூர் மக்களால கோயில் தோண்டி எடுக்கப்பட்டு சுயம்புவான அர்த்தநாரீஸ்வரர் சிலையை சுற்றி தானாகவே தண்ணீர் ஊற்றெடுக்க திரும்பவும் ஜலசிவனா அவதாரம் எடுத்தாராம் சிவபெருமான். அப்படி இந்த கோயிலோட கல்லையும் கட்டுமான பொருளையும் வச்சு ஆராய்ச்சி செஞ்சப்போ 2000 வருஷம் பழமையான கோயில்னு கண்டுபிடிச்சாங்களாம். கல்யாணம் ஆகாதவங்க அப்புறம் தம்பதியர் ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு கோயிலாவும், வில்லி சூனியம் போன்ற கெட்ட விஷயங்கள் இந்த கோயிலோட தண்ணீர்ல கால் வச்சாலே அழிஞ்சு போயிடுங்கிறதும் இந்த கோயிலோட ஐதீகம். கோயிலை சுற்றி இருக்கிற இயற்கை அழகோட அப்படியே கருவறையிலுக்கு தண்ணீர் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே ஒரு நேர்மறை எண்ணத்தோட அந்த குளிர்ச்சியான தண்ணீரோட நின்று சிவனை வேண்டது இதுவரைக்கும் நமக்கு எந்த கோயிலையும் கிடைக்காத ஒரு அனுபவமா இருக்கும். அதோட அந்த தண்ணீர்லயே நடந்து கருவறை சுற்றி வலம் வந்துட்டு குடும்பத்துக்கே அர்ச்சனையும் செய்யறாங்க. இந்த கோயிலோட மொத்த ஸ்ட்ரக்சரே ஒரு திரிகோண அமைப்புல, அதுவும் கருவறை பாத்தீங்கன்னா தரைமட்டத்துக்கு
கீழே தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கிறதால பூமியோட காந்த சக்தி தண்ணீரால அதிகம் ஈர்க்கப்படும்னு நம்பப்படுது. அதனாலே தான் இங்குள்ள கேரள மக்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கிட்ட வேண்டுதல்களையும் வச்சு அதை நிறைவேறதையும் உணர்ந்திருக்காங்க. கேரளாவோட ஒரு அழகான மலை கிராமத்துக்குள்ள இயற்கையும் கடவுளும் ஒன்று சேர அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்க இந்த அரக்குப்பரமான்ற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.